தலைவா, ஆ ஒரு புக்கிங் வந்திருக்கு. விஸ்வநாதன் போட்டிருக்காங்க. ஆனா சுத்தி வர மேப் பார்த்து ஒண்ணுமே தெரியல தலைவா. அந்த தெரு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன் தலைவா இப்படி பண்றீங்க? என்னாச்சு தலைவா? ஆட்டோ ஓட்ட முடியல தலைவா எங்களால் ஸ்டாண்டில் போட்டு. காலைல 6 மணி எட்டுன்னு வந்து போடுறோம், 10-11 மணி சவாரி ஆகுது. இப்படி திரும்பி பார்த்தா இப்படி வந்து புக் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. எதிரில் தெரிஞ்ச சவாரியா ஏறி போகிறாங்க. குடும்பம் நடத்த முடியல தலைவா. மனசே சரியில்லை தலைவா. ஸ்கூல் ட்ரிப் ஏதோ போகுது 1-2, அவ்வளோதான் லைஃப். வர காசு ஆட்டோ கேஸ் போடுறோம், காய்கறி வாங்குறோம், அவ்வளோதான் அரிசி வாங்குறோம், அவ்வளோதான் தலைவா. ஆட்டோக்கார நிலைமையும் போச்சு தலைவா. ஒரு காலத்தில் ஆட்டோக்கார கொடி கட்டி பறந்தான் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்னைக்கு ஆட்டோக்கார நிலைமை தெருவுக்கு வந்துச்சு. இது முழு காரணம் யார் தெரியுமா தலைவா? யார் தலைவா? வேற யார் தலைவா? நீங்க தான் தலைவா. தயவு செஞ்சு சொல்லிட்டேன் தலைவா. அதெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த ஆப்பை டெலிட் பண்ணுறீங்க தலைவா. ஸ்டாண்டில் வண்டியை போட்டு ஓட்டுங்க. அப்புறம் தான் நீங்களும் பிழைக்க முடியும், நானும் பிழைக்க முடியும், நீங்களும் பிழைக்க முடியும். நான் வந்து யாரோ ஒருத்தங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஏன் தலைவா ஓட்டணும்? புரிஞ்சுங்க தலைவா. தலைவா, அந்த ஆப்பே வேணாம் தலைவா. டெலிட் பண்ணு தலைவா. தலைவா தயா உண்மையான ஆட்டோக்காரன் மாயா. தலைவா ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, மேடம் விஸ்வநாதருங்களா? அதோ வந்துடுறேன் மேடம். 2 மினிட்ஸ் மேடம். என்ன தலைவா? வேற என்ன தலைவா பண்றது? காலம் அப்படியே போகுது. சரி இப்போ இதை புக் பண்ணாங்களே, அத்த சவாரி வெயிட் பண்ணி போ. ஆட்டோ ஓட்டும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. யாரும் என்ன தவறாக நினைக்க வேண்டாம். கொஞ்சம் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தேங்க்யூ.